தில்லியில் கார் வெடிப்பு சம்பவத்தை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் தீவிரவாத குழுவினர் மேலும் 2 கார்கள் வாங்கியிருந்தது தெரியவந்துள்ளது. டில்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்தில் 13 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 25ற்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெடித்த ஹுண்டாய் i20 காரின் உரிமையாளர் முகமது சல்மானை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 7 முறை அந்த கார் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இறுதியாக ஃபரிதாபாத் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களாக சந்தேகிக்கப்படும் அமீர், அவரை தொடர்ந்து தாரிக் அந்த காரை வாங்கியுள்ளார். இறுதியாக முகமது உமர் வாங்கியுள்ளார். இவர்கள் அனைவரும் மருத்துவர்கள். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்த போது அந்த காரை முகமது உமர் ஓட்டியது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. அவர் தற்கொலை தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடும் என்று விசாரணை அமைப்பு அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். ஃபரிதாபாத்தில் வாங்கிய காரை தவிர மேலும் 2 கார்களை டெல்லியில் அவர்கள் வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கார்களையும் தேடும் பணியில் டெல்லி காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.